ஹாய் எவ்ரிவன், நான் தான் சந்தோஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருப்போம். இந்த 5 ஸ்டார் சேஃப்டி, 4 ஸ்டார் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கார்ல இந்த கார் வந்து 5 ஸ்டார் ஸ்கோர் பண்ணியிருக்கு, இந்த கார் வந்து 4 ஸ்டார் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, 5 ஸ்டார் சேஃப்டி அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் ஸ்பீட் ஐ மீன் அந்த கிராஷ் டெஸ்ட்ல வந்து அந்த காரோட ஸ்பீடு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 km/h அதில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் ஈவன் ஒரு நியூ டிரைவராக இருந்தால் கூட நம்ம ஹைவேஸ் இல்லை இந்த மாதிரி இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான ரோட்ல வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டா வந்து 60 வந்து டிரைவ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 80 km/h தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் ஏன் வந்து அவங்க 64 வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 100, 120 அப்படி நம்ம காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சடனா ஏதோ ஒரு கிராசிங் வருது, ஒரு இம்பாக்ட் வந்து ஒன்று ஆக போகுது நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம காரை டெஃபினட்டா நம்மளால வந்து 0க்கு கொண்டு வர முடியாது. அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஆக்சிடென்ட்டுங்கிறது வந்து எதிர்பாராத விதமா நடந்தாதான் அது பேர் ஆக்சிடென்ட். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு 100 km இல்லை ஒரு 120 km ஒரு 60 km/h அப்படி இல்லை ஒரு 50 km/h அந்த ஸ்பீடை வந்து நம்மளால கண்டிப்பா கொண்டு வர முடியும். நிறைய ஹைவேஸ்ல வந்து ஸ்பீட் லிமிட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100 தான் இருக்கும். சில ஹைவேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம லைவா வந்து என்ன டெஸ்ட் பண்ண போறோம்னா, நம்ம காரை வந்து ஒரு 120, ஓகேவா, ஒரு 120 km/h நம்ம காரை எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போயிட்டு சடனா ஒரு இம்பாக்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிரேக் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற கார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூண்டாயோட i20 மிட் வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் இது. ஓகேவா? எதுக்காக வந்து நம்ம வந்து மற்ற காரை சூஸ் பண்ணாம இந்த காரை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்? இந்த காரோட பிரேக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ABS மட்டும் தான் இருக்கும், EBDயும் இருக்காது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமும் இதுல இருக்காது. ஓகேவா? பிகாஸ் ஏன்னா அஸ் எ இந்தியனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி கார் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லாருமே வந்து டாப் மாடல் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் ஏன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிட் வேரியன்ட்டை தான் சூஸ் பண்ணுவோம். மிட் வேரியன்ட்ல வந்து நம்ம என்ன அப்கிரேட் கொடுத்தாலும் நம்மளால கண்டிப்பா பிரேக்கிங் சிஸ்டம்லலாம் வந்து அப்கிரேட கொடுக்கவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம காரை வந்து 120ல டிரைவ் பண்ண போறோம். டிரைவ் பண்ணி பார்த்துட்டு சடன் இம்பாக்ட்ல எந்த அளவுக்கு நம்மளால காரை நிப்பாட்ட முடியுதுங்கிறத வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நார்மலாவே வந்து நீங்க காரை டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வந்து நான் 100ல ஓட்டுறேன், 120ல ஓட்டுறேங்கிற பட்சத்துல டிரைவர் வந்து மேக்ஸிமம் சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டுவாங்க. கோ பேசஞ்சரும் சீட் பெல்ட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த பின்னாடி சீட்ல உட்கார்றவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீட் பெல்ட்டை போட மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா நான் இப்ப பாத்துருக்கேன். ஓகேவா? போட மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, நம்ம சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது அவங்க பின்னாடில இருந்து முன்னாடி வந்து டிரைவருக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஜுரி நடக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம கார்ல வந்து பின்னாடி சீட்ல உட்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி சீட்ல உட்காடுறவங்க இப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல தான் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு உட்காருவாங்க. ஓகேவா? இப்போ டிரைவர் வந்து திடீர்னு ஒரு சடன் பிரேக் அப்ளை பண்றாங்கிற பட்சத்துல உங்களோட எல்போ வந்து இதுல தேயறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்க கார்ல எங்க உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, சீட் பெல்ட் கம்பல்சரி போடுங்க. சீட் பெல்ட் இல்லாம எந்த சேஃப்டியும் அஷ்யூர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரேக் டெஸ்ட் பண்ண போகிற இடம் வந்து இதுதான். ஓகேவா? இந்த ஆக்சுவலாக இது வந்து சர்வீஸ் ரோடு, பட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இங்கே உள்ளவங்க கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி நம்ம டிராஃபிக் அலர்ட் பண்ணி அப்படி தான் எடுக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலே இது தெரியும் நினைக்கிறேன், ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குல்ல, சிமெண்ட் மாதிரி. அது ஆக்சுவலாக ட்ரைன் லைன் அது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம பிரேக் அப்ளை பண்ண போகிறோம். அந்த இடத்துல நம்ம பிரேக் அப்ளை பண்ணால் எவ்வளோ தூரத்தில் நம்ம கார் போய் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளச்சை பிடிக்கணும், அது கியர் டவுன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பிரேக்கை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்ஜின் ஆஃப் ஆனாலும் ஆகிட்டு போகுது. ஓகேவா? ஏன்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம பேனிக் டைமில் போயிட்டு நம்ம வந்து ஏன்னா சில பேர் மறந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஓகே, நீங்கள் கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. என்ன மாதிரி ஒரு டிரைவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பேனிக் டைமில் மறந்துடுவீங்க. ஸோ அதனால ஒரு நார்மல் டிரைவர் வந்து எப்படி வந்து சடன் பிரேக் அப்ளை பண்ணுவாங்களோ நம்ம அதான் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே ஆன் பண்ணி எடுத்துக்கேன். 120 தான் ரொம்ப ரிஸ்க்கு. கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 80 km/h. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 km/h. நான் 120ல பிரேக் அப்ளை பண்ணேன். கார் லிட்டரில் எவ்வளோ தூரம் போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்களா?
ஆனால் காரோட டைரக்ஷன் எதுவுமே மாறவே இல்லை ஓகேவா. ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக தான் நிற்கிது. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, என்னைக்கா இருந்தாலும் வந்து ஹை ஸ்பீடு வந்து சேஃப்டி கிடையாது ஓகேவா. உங்கள் காரில் வந்து ஏபிஎஸ் இருக்கட்டும், இபிடி இருக்கட்டும், இஎஸ்பி இருக்கட்டும், இல்லை ஹோண்டாவில் இருக்கிற பிரேக் அசிஸ்ட் இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன தான் என்ன போட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட லெவல் ஸ்பீடு வரைக்கும் தான் எல்லாமே அப்ளிகேபிள் ஆகும். அதுக்கு மேலே அப்ளிகேபிள் ஆகாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.